நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தை நடத்துவதற்காக பேசுகிறார். பேசும்போது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, நம்ம மதீனாவுல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மாதிரியான அந்த வெளிப்புறத்திலிருந்து போராடுவோமா அல்லது வெளியேறத்துக்கு போய் நாம போராடுவோமா? எல்லாம் மசூரா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள்ல முஹாஜிர் என்று சொல்லப்படக்கூடிய மக்காவாசிகள் மட்டும் சொல்றாங்க, கருத்துக்களை சொல்றாங்க. திருப்பி திருப்பி நபி அவர்கள் வேற யாராவது கருத்து சொல்றீங்களா, வேற யாராவது கருத்து சொல்றீங்களா, வேற யாராவது கருத்து சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேட்ட உடனே அன்சாரிகளுடைய தலைவராக இருந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முஹாஜிர்கள் கருத்து சொல்கிறார்கள், இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லவில்லை என்றுதான் எங்களிடத்திலே நாங்கள் எங்கள் கருத்தை சொல்வதற்காக திருப்பி திருப்பி கேட்கிறீங்க கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்ன அந்த அன்சாரிகள் அனைவரின் சார்பாக சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இப்போது சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் எங்கள் உயிரையே கொடுப்பதற்கு தயார். எங்களை கடலிலே குதிக்க சொல்கிறீர்களா? கடலிலே குதிக்கிறோம். நெருப்பிலே குதிக்க சொல்கிறீர்களா? நெருப்பிலே குதிக்கிறோம். நீங்கள் சொன்னதை நாங்கள் எதை கேட்காமல் இருக்கிறோம். எனவே நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுடைய கருத்து அதுவாகத்தான் இருக்கும். எனவே நாங்கள் எந்த வகையில் நாங்கள் பிந்த மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார், நீங்கள் உங்கள் இறைவனும் சென்று அந்த ஊரை வெற்றி கொண்டு வாருங்கள், குடி போவதற்கு நாங்கள் வருவோம் என்று சொன்னார்களே, அவர்களை போல நாங்கள் சொல்வோம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகத்திற்கு பின்னாலும் நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம். எங்களுடைய உயிர் போனால் பரவாயில்லை என்று சொன்னார். இதுதான் அந்த சஹாபாக்களுடைய வெற்றிக்கு காரணம். நபி அவர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்யணுமோ